ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகா அப்பா டியூட்டிக்கு போயிட்டாரு அப்படின்னா, அப்பா, அம்மா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இட்லி மாவும், அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு மாவு போட்டு கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து குடுத்துருவாங்க. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு மாவு அரைக்கவே மாட்டேன். எங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால கரெக்ட்டா வந்து பார்த்திங்கன்னா, மாவு அரைச்சிட்டு கூழும் செஞ்சு டிஃபன் பாக்ஸில போட்டு எடுத்துகிட்டு வந்து குடுத்துருவாங்க. காலையில குடுத்துட்டாங்க. மகா அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெல் மூட்டைலாம் இருந்தது இல்லைங்களா? அதெல்லாம் கொண்டு போயிட்டு நெல்லெல்லாம் வந்து குத்திட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அரிசி ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆனா வந்து எங்களுக்கு தெரியாத இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெல் அவிச்சோம் இல்லைங்களா? அதனால சரியா பதமா காய வைக்காதனால 50, 50% வந்து பார்த்திங்கன்னா அரிசியும், 50% நொய்யும் வந்ததுங்க. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். தவிடு மட்டும் அவங்ககிட்ட குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து காசு குடுக்க வேணாம். அந்த அரிசி மட்டும் எடுத்துட்டு வந்துரலாம் நம்ம காசு குடுக்காம. உடனே வந்து அரிசி எடுத்து அலறில போட்டு, அந்த கல்லெல்லாம் ஃபுல்லா வந்து இல்லாம எல்லாமே கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. என்னதான் காஸ்ட்லியான அரிசி வாங்கி பொன்னி அரிசியே சாப்பிட்டாலும், இல்ல அத விட ரொம்ப ரேட் கூட இருக்கிற அரிசி சாப்பிட்டாலும், நாமளா இயற்கை முறையில விவசாயம் பண்ணி, அதில எதுவுமே மருந்து போடாம, அந்த நெல்ல வந்து அவிச்சு, அத வந்து பார்த்திங்கன்னா, காய வச்சு பதமா குத்தி சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதில இருக்கிற ஒரு சந்தோஷமே தனிதாங்க. அவ்வளோ டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டு. நல்ல வாசனையா இருந்தது அரிசியும் கூட. ரொம்பவே சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அரிசி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரெடிட் எல்லாமே மகாப்பாக்கு தாங்க. பேசிக்கா நான் ரொம்ப சோம்பேறி. இது எல்லாமே அவர் தான் பண்ணாரு.